புதிய தலைமுறையின் ஜனநாயக பெருவிழா சிறப்பு பேருந்து இன்று கடலூரை அடைந்துள்ளது. இந்நிலையில் அந்த மக்களவைத் தொகுதியின் கள நிலவரம் குறித்து பார்க்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை ஒட்டியுள்ள கடலூர் மக்களவைத் தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 14,1392 உள்ளது. இதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 6,88,269, பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,12,909, மூன்றாம் பாலினத்தவர்கள் 214 பேர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர் வென்ற நிலையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலிலும் திமுக கூட்டணியே 6 தொகுதிகளையும் கைப்பற்றியது. குறிப்பாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள 2 முக்கிய அமைச்சர்கள் இம்மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பேரவைத் தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே. 6 தொகுதிகளும் திமுக கூட்டணி வசம் இருந்தாலும் தற்போதுள்ள சூழலில் அதிமுகவும் இத்தொகுதியில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை கொண்டுள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் நோக்கர்கள். கடலூர் மக்களவைத் தொகுதியில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிடும் வகையில் தொழிற்சாலைகள் அதிகம் கொண்டுவர வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது. படித்த மக்களுக்கு கடலூர் பகுதியில் வேலைவாய்ப்பு வேண்டும் என்பது ஒரு பிரதானமான கோரிக்கையாக இருந்தது. அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் எந்த இடத்துலையுமே வேலை கிடைக்காம வேலையற்ற இளைஞர்களாக இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதனால தொழில்மயமாக்கல் இந்த பகுதியில் திட்டமிட்டு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைய தொழிற்சாலைகள் வரும் என்று சொன்னதே ஒழிய தொழிற்சாலைகள் வராத நிலைதான் கடலூர் நாடாளுமன்றத்தில் காணப்படுகிறது, நீடிக்கிறது. பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட வேண்டும் என்பதும் மக்களின் கருத்தாக உள்ளது. கம்மியம்பாட்டி ரயில் ஓவர் பிரிட்ஜ் இன்னும் வேலை நடக்கலைங்க, அப்படியே நிற்கிதுங்க பெண்டிங். அதே போல் கடலூர் டிராஃபிக் பாருங்கள், இங்கே பாருங்கள் டிராஃபிக் ஹெவி டிராஃபிக் பாருங்க. கடலூர் ஓட்டிட்டு பெண்ணையார் வரையும் கடலூர் கலெக்டரேட்ஸ் வழியாக நிச்சயமாக பள்ளியடுக்கு மேம்பாலம் அவசியம் வரணுங்க. நிலத்தடி நீர் பாதிப்பு கடலூர் மக்கள் எதிர்கொண்டு வரும் பெரும் பாதிப்பாக உள்ளதாகவும் மக்கள் கூறுகின்றனர். இன்றைக்கி கடலூர் மக்கள் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக போகிறாங்கன்னா அது நிலத்தடி நீர் பாதிப்பு தான். இன்றைக்கி நிலத்தடி நீர் என்பது மிக வேகமாக உப்பு தண்ணீராக மாறிட்டு இருக்கு. கடல் என்பது வெகு வேகமாக உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. 1 டன் நிலக்கரிக்கு 1 டன் எடுக்கிற தண்ணி தான் எடுப்போன்னு சொன்ன இன்றைக்கி நெய்வேலி சுரங்கம் 1 டன் நிலக்கரிக்கு கிட்டத்தட்ட 42 டன் தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ கடலூரோட நீர் ஆதாரம் என்பது சுத்தமாக சுரண்டப்படுகிறது. கடலூரை சுற்றி நீரை எடுக்கிற இதுவும் எந்த விதமான முன் அனுமதியும் இல்லாமல் எடுக்கக்கூடியதாகிடுது. நீரை பரிசோதிக்கிற நிலையம் கூட கடலூரில் கிடையாது. வாட்டர் டெஸ்டிங் ஸ்டேஷனே கடலூரில் கிடையாது. அப்போ நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான இது மத்திய அரசின் உதவியுடன், ஏன்னா அது ஒரு மேசிவ் இது, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகும் அதுக்கு. அப்போ அதை கடற்கரையோரம் அமல்படுத்துவதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசு நிதி உதவியோடு இந்த அமைச்சர் செய்ய வேண்டும். ஏன்னா அவங்க சொன்ன கோரிக்கையில் மிக முக்கியமான கோரிக்கை நிலத்தடி நீரை பாதுகாப்புன்னு சொன்னாங்க, வாக்குறுதி. ஆனால் இன்னைக்கு நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. ஏரிகள் பாதுகாப்பு, பயணிகள் போக்குவரத்துக்கு பயன்படும் வகையிலான துறைமுகம் அமைத்தல், உணவுப் பொருட்களை பாதுகாத்து சேமித்திட நடவடிக்கை, முந்திரி ஏற்றுமதி மையம் அமைத்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை கடலூர் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட மக்கள் முன்வைக்கின்றனர். தங்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற முயலும் நபரை மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்ய தயாராகி வருகின்றனர் கடலூர் மக்களவைத் தொகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஸ்ரீதர்.